டெல்லி சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஆம் ஆத்மி பின்னுக்கு தள்ளி பாஜக முன்னேறி வருகிறது. கிட்டத்தட்ட ஆம் ஆத்மி கையில இருந்த ஆட்சி வந்துட்டு பாஜக பிடிச்சு வருகிறது. அங்க ஒரு வரலாற்று சாதனை படைக்க இருக்கிறது. இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க மேடம்? உண்மையை சொல்லணும்னா இது ஒரு 28 வருஷத்துக்கு அப்புறமா கிடைக்கிற வெற்றி அவங்களுக்கு பாஜகவுக்கு. அதனால பாஜகவுக்கு முதல்ல நம்மளுடைய வாழ்த்துக்கள். 70 சீட்ல கிட்டத்தட்ட 42 வந்துச்சு, மெஜாரிட்டி கிராஸ் பண்ணி போயிட்டாங்க. ஆம் ஆத்மி வந்து இப்போ 28 வரைக்கும் இருக்கு. ஆனால் இதில் இன்னொரு விஷயத்தையும் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு. காங்கிரஸ் வந்து 0 இந்த இதில் எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா. ஆனால் போன வருஷம் நடந்த பாராளுமன்ற எலெக்ஷன்லையுமே பிஜேபி அவங்க ஜெயிச்சிருந்தாங்க. இது எதிர்பார்த்த ஒரு வெற்றி தான், எல்லாருமே கணிச்ச ஒரு வெற்றி தான் இது. ஆனால் இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, டெல்லி எலெக்ஷனில் இந்த தடவை என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, எல்லா பார்ட்டியுமே பாஜகவாக இருக்கட்டும் இல்லை ஆம் ஆத்மி எல்லாருமே ஒரு பொதுவான ஒரு விஷயத்த செஞ்சிருந்தாங்க. அது பெண்களுக்கான சில விஷயங்கள் அவங்க வந்து அறிவிச்சிருந்தாங்க. 2500 ரூபாய் கொடுக்கறதா அறிவிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இதை வந்து பாஜக மேனிஃபெஸ்டோட பார்த்தீங்கன்னா 2500 ரூபாய், இவங்க அதுக்கு ஒரு படி மேலே போய் 5000 ரூபாய் வந்து ஒவ்வொரு விடோவுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. 33% வந்து கவர்மெண்ட் இதில் கொடுக்குறதா ஆம் ஆத்மி பார்ட்டி சொல்லிருச்சு. ஆனால் பாஜகவோட மேனிஃபெஸ்டோ இன்னும் கொஞ்சமே ஒரு பாப்புலிஸ்ட் மெஷராக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 2500 ரூபாய் தவிர அவங்க என்னெல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த ஒர்க்கர்ஸ், டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களுக்கு வந்து பெய்டு லீவ், மெட்டர்னிட்டி லீவ் கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க. பிங்க் டாய்லெட்னு ஒன்று சொல்லியிருந்தாங்க. எல்லா இடங்கள்லையும் பெண்களுக்காக சுத்தமான ஒரு டாய்லெட் கட்டி கொடுக்கறதா கூட அவங்க மேனிஃபெஸ்டோவில் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் கர்ப்பிணி பெண்களுக்கான ஒரு கிட்டு, அப்புறம் 500 ரூபாய்க்கு சிலிண்டர் கொடுக்கறதா, கேஸ் சிலிண்டர் கொடுக்கறதாகவும், ஹோலி தீபாவளிக்கு ஃப்ரீயாக கொடுக்குறதாக கூட மேனிஃபெஸ்டோ. பார்த்தீங்கன்னா நம்ம ஜனங்கள்லேருந்து எதை வந்து பிடிக்குது அப்படிங்கிறது இதில் நல்லாவே தெரியுது. ஸோ இது பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு, முதியவர்களுக்குன்னு சொல்லிட்டு அவங்க பிரித்து நிறைய அறிவிப்புகள் கொடுத்துருந்தாங்க. இதுவும் ஒரு காரணமாக கூட இருக்கலாம். அது போக கெஜ்ரிவால் அவர் செய்த ஊழல், ஏகப்பட்ட ஊழல், இது பட்டியலே போட்டுட்டு போனால் டெல்லி மக்களும் வந்து 2 தடவை இவர் வந்ததில் டயர்டாகி போயிருந்தாங்க. ஏன்னா எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை. குறிப்பாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிசம்பர் வந்தாலே அங்கே ஒரு பொல்யூஷன் இருக்குது. அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு எந்த விதமான முயற்சியும் இவங்க எடுக்கவே இல்லை. அதுலேயும் இவங்க நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் வந்து டெல்லி எதுவுமே நடக்கலைன்றதுல அவங்க கடுப்பில் இருந்தாங்க. ஆனால் சுற்றி பார்க்கத்த எல்லா இடங்கள்லையும் ஊழல். கெஜ்ரிவால் வந்து அவர் சொல்லும்போது கெஜ்ரிவாலோட கேரண்டி அப்படின்னு சொன்னதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சுங்க. அதனால பாஜக அவர்கள் செய்த வேலை வந்து இதில் நல்லா தெரியுது. நிறையவே பாடுபட்டிருக்காங்க. மோடி அவர்கள் எல்லா இடத்துலையும் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. அவங்களுடைய இந்த மேனிஃபெஸ்டோ வந்து மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு இந்த வெற்றிக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஊழல் ஒழிப்பை வச்சு தான் பார்த்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் கட்சி தொடங்கினார் மேம். இன்னைக்கு அவரே வந்துட்டு தேர்தலில் பார்த்தீங்கன்னா 250 வாக்கு வித்தியாசத்தில் வந்துட்டு பின்னடைவில் இருக்காரு. அவருக்கே அங்கே வெற்றி முகன்றது எல்லாம் இருக்கிறது எப்படி பார்க்குறீங்க மேம்? கெஜ்ரிவாலை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் அண்ணா ஹசாரே பீரியட்ல ஆரம்பிச்சாரு. அவருடைய அரசியலே வந்து ஊழல் ஒழிப்புல தான் ஆரம்பிச்சது. ஆனா இன்றைக்கு நடக்கிற எல்லா ஊழலுக்கும் அவர் காரணமா இருக்காரு. அவர் வீடே எப்படி கட்டியிருந்தாரு, எவ்வளோ பணத்தை செலவு பண்ணியிருந்தார், டாய்லெட்டை கூட வந்து எவ்வளோ செலவு பண்ணி 8 கோடி ரூபாய் ஏதோ செலவு பண்ணி கட்டினதாக சொல்றாங்க. நிறைய ஊழல் வழக்குகள். இன்னும் சொல்ல போனால் இவங்க இந்தியா கூட்டணியில் இருந்தும் கூட காங்கிரஸ் இவங்களும் தனித்தனியாக தான் வந்து போட்டிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் என்ன சொல்லுது, இவருடைய அந்த ஆல்கஹால், அந்த இது சாராய ஊழலை வந்து பெருசாக பேசுனாங்க. ராகுல் காந்தி பேசியிருக்காரு. அந்த இந்தியா கூட்டணிக்குள்ளேயே அவங்களுக்குள்ள பெரிய முரண்பாடுகள் இருந்தது. இதெல்லாமே வந்து அவங்களுடைய பின்னடைவுக்கு காரணமாக தான் தெரியுது. ஆனால் இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் உறுதியாக தெரியுது, இந்தியா கூட்டணி இனிமேல் தாங்காது அப்படிங்கிறது நல்லா தெரியுது. அவங்களால வந்து எலெக்ஷன்ல எல்லாம் வந்து ஜெயிக்கிறதுன்றது வாய்ப்பே கிடையாது. அதுவும் காங்கிரஸ் தலைமை தாங்குற வரைக்கும் இது நடக்காது. அது இந்த எலெக்ஷன் வந்து அது இந்தியா கூட்டணிக்கு ஒரு முடிவு கட்டிடும்னு தோணுது. தமிழகத்தில் இது போல நிலைமை வரதுக்கு வாய்ப்பு இருக்கா மேம், பாஜக வந்துட்டு ஆட்சி பிடிக்கிறதுக்கு? ஏன் இருக்கக்கூடாது? இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? இப்போ கெஜ்ரிவாலை அசைக்கவே முடியாதுன்னு சொன்னாங்க. இன்றைக்கு தொடர்ச்சியாக 2 தடவை வந்தவர் 3வது முறை தோத்து போயிட்டாரு. திமுகவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு என்ன சொல்றாங்க, அவங்க ஆடுற ஆட்டம் இதை விட அதிகமா இருக்கு. ஊழல் ஒரு பக்கம், செந்தில் பாலாஜி கேஸ்ல இருந்து பொன்முடியில இருந்து துரைமுருகன் எல்லாரும் மேலேயுமே ஊழல் வழக்குகள் உண்டு. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, அடுத்த தடவை நாங்க தான் வருவோம். இனிமே முதல்வர் என்ன பேசியிருக்காரு 2 நாளைக்கு முன்னாடி, நாங்க தான் இனிமே தமிழ்நாட்டில் ஆட்சி, வேற யாருமே வரமாட்டாங்கன்னு. ஒரு ஜனநாயகத்துல மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறார்களோ அவர்கள் தான் வரணும். ஆனா இவங்களே முடிவு பண்ணிக்கிறாங்க, நாங்க தான் இருப்போம், இனிமே யாருமே இங்க. அந்த மாதிரி தான் நீங்க ஒரு என்ன சொல்றது, ஒரு பாசிச ஆட்சி நடக்குதுன்னு கூட சொல்லலாம். எல்லாரையும் யாரையும் பேச விடுறதில்ல, எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்றது. அதுவும் இந்த திருப்பரங்குன்ற விஷயத்துலலாம் வந்து அவங்க நடந்துகிட்ட விதம் வந்து அராஜகத்தின் உச்சம்னு கூட சொல்லலாம். இப்படி ஆட்டம் போட்டவர் தான் கெஜ்ரிவாலும். இன்றைக்கு அவருடைய ஆட்டம் அங்க அடங்கிருச்சு. இனி அவர் தலை தூக்கி எந்திரிக்கிறாரான்றது இனிமே தான் நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும்.
அதே தான் இன்றைக்கு திமுகவும். மக்கள் என்ன நினைக்கிறாங்க, மக்களுக்கு என்ன செய்யணும், மக்களுக்கு என்ன வேணும்னு கொஞ்சமாவது காது கொடுத்து கேட்குற கட்சிகள் தான் இருக்க முடியும். அப்பேற்பட்ட காமராஜரே தோத்து போன பூமி தானே இது. இவங்கெல்லாம் எம்மாத்திரம். ஆனால் இவர்கள் ஆடும் ஆட்டத்திற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும். அது நடக்கும்னு தான் தோணுது. டெல்லியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் வந்துட்டு ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. காங்கிரஸ் கட்சின்றது பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்துட்டு மாறி வருகிறதா மேம்? தனக்கான பலத்தை வந்து இருந்து வந்துட்டு இருக்கா? இங்கே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டணியில் இருக்கனால இந்த மாதிரியான சந்திப்பெல்லாம் சந்திச்சுட்டு இருக்குன்னு பார்க்குறீங்களா மேம்? காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நீண்ட வரலாறு உள்ள ஒரு கட்சி. காமராஜர், இந்திரா காந்தி, அம்மையார், இந்த மாதிரி நிறைய பேர் இந்த கட்சியில் இருந்திருக்காங்க, உழைத்திருக்கிறார்கள். இந்த கட்சியின் வளர்ச்சிக்காக பாடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் இன்னைக்கு நடக்கிறது என்ன? ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் ஒரு மெச்சூரிட்டி இல்லாத ஒரு அரசியல்வாதி. எது தேவை, எது தேவையில்லை, எது மக்களுக்கான ஒரு ஆட்சியாக இருக்க முடியுன்றது கூட அவருக்கு தெரியல. அவர் பாஜக எதிர்ப்பு என்பதை என்ன ஆக்கிட்டாருன்னா, இந்து எதிர்ப்பு, மக்கள் எதிர்ப்பு, இந்தியர்கள் எதிர்ப்புன்ற மாதிரி கொண்டு போயிட்டார். அது நல்லதே அல்ல. அவர் அது வளர்ச்சி பாதையில் வந்து போகக்கூடிய அளவுக்கு அவர் பேசவும் இல்லை. இன்னொன்று, இந்தியாவை பற்றி தரக்குறைவாக எல்லா வெளிநாடுகளில் போய் பேசுறாரு. இதெல்லாம் மக்கள் கவனிச்சிட்டு இருக்காங்க. இது வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்கிற டைம், ஒரு ஜெனரேஷன். எங்க யாரு பேசினாலும் உடனே அது வெளிச்சத்துக்கு வந்துடும். அதனால ராகுல் காந்தி அவர்கள் அந்த காங்கிரஸின் வீழ்ச்சிக்கு அவர் ஒரு காரணமாக இருக்கக்கூடும் என்பதுதான் தோணுது. ஏன்னா அவங்க வந்து மக்களுக்கு என்ன செய்யணும், கொண்டு போகணுன்றத விட்டுட்டு பாஜக எதிர்ப்பு என்பதை இந்துக்கள் எதிர்ப்பு, இந்தியர்கள் எதிர்ப்பு அப்படி மாத்திட்டாங்க. அது அவங்களுக்கு வந்து எந்த வகையிலையும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறது கிடையாது. இந்த தோல்வி, காங்கிரஸின் இந்த தோல்வி அவர்கள் இந்தியா கூட்டணிக்குள் அவர்களுடைய அந்த தகுதியை வந்து ரொம்ப பலவீனப்படுத்தும். மற்ற கட்சிகள்லாம் இனி டிக்டேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதையும் மீறி இவங்க இனிமே வந்து எதிர்கட்சி பாஜகவுக்கு இவங்க வந்து எதிர்கொள்ள வேண்டியதில்லை. அவங்க கூட்டணிக்குள்ள இருக்கிற கட்சிகளை வந்து அவங்க சமாளிக்கிறதே பெரிய பிரச்சனையா இருக்க போகுது. அதையும் மீறி இவர்கள் வர்ற எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்னா முதல்ல இந்த கூட்டணி கட்சிகளோட சேர்ந்து ஆட்டம் போடுறதை விட்டுட்டு மக்களுக்கான பிரச்சனையை கையில் எடுத்து பேசுறது தான் நல்லது. அப்படி பேசினா அது வளரும். இங்கேயுமே நம்ம செல்வ பெருந்தகை வந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அது கிட்டத்தட்ட திமுகவோட கைத்தடி மாதிரியும் எடுபடி மாதிரியும் செயல்படுறாரு. அதெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கான அரசியலை நீங்க செய்தாலொழிய இங்கேயும் வந்து அவங்க தோல்வியை தழுவுவது என்பது உறுதி. ஏன்னா இந்த ஈரோடு எலெக்ஷன் அதை தான் காமிக்குது. அவங்களோட ஒரு தொகுதியை விட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ திமுக அதை எடுத்துக்கிச்சு. எப்படி அவங்க தான் ஜெயிக்க போறாங்க. ஏன்னா அங்கே நடக்கிறது இப்போ ஓட்டு போட்டதே தெரிஞ்சுது. ஏகப்பட்ட இடத்துல குளறுபடிகள், அவங்களுக்கு திருப்பி ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க. அதனால நிறைய கள்ள ஓட்டு விழுந்திருக்கிறதா சொல்றாங்க. அவங்க ஜெயிப்பாங்க. ஆனால் உங்களுக்கு என்ன ஆகுது? இதனால பாஜகவுக்கு நஷ்டம் இல்லை, அதிமுகவுக்கு இல்லை. நஷ்டப்பட போவது காங்கிரஸ் தான். திமுகவால் அழிய போவது என்பது காங்கிரஸ் தான். இது வந்து அவங்களுக்கு புரியுதா புரியலையான்னு கூட தெரியல. நன்றி மேடம். நன்றிங்க.